மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று ஆகஸ்ட் மாதம் வெளியாகதா செய்திகள் கிடைக்குது. தேசிய தலைவர் வீரமரணம் அடைந்தது. தன் பெரும் வயிறை இழந்து அந்த காயங்களோடும் கடைசி வரை நின்று களமாடி வீரமரணம். இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். இப்படி ஒரு தங்களுக்கு தாங்களே ஒரு பொய்யை சூடிக்கொண்டு தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஈழத்தில் தமிழ் விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவராக இருந்த திரு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை பற்றிய ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று ஆகஸ்ட் மாதம் வெளியாகதா செய்திகள் கிடைக்குது. அது என்ன அறிவிப்பு, அதற்கு பின்னால் இருக்கிறது என்ன? இணைய செய்திகளில் தான் நானும் அதை படித்தேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டில் மேதகு நினைவெழுச்சியாகவும் என்கின்ற ஒரு அமைப்பினர் தேசிய தலைவர் வீரமரணம் அடைந்தது உண்மை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவருக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் உலகத்திற்கு சொல்கிறார்கள். அந்த செயலையும் அவர்கள் செய்கிறார்கள். யாராக இருந்தாலும் அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். காரணம், தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இவர்கள் பற்றி கருத்து வேறுபாடுகள் பலருக்கு இருக்கலாம். அதை நான் இப்பொழுது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது என்று உலகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திய போராட்டம் தமிழீழ விடுதலை போராட்டம். அது மட்டுமல்ல, ஒரு இறையாண்மை இயல்பாக வந்திருக்க வேண்டிய இனம் சேர, சோழ, பாண்டியர்கள் என்று மாபெரும் அரசுகளை உருவாக்கி ஒரு இறையாண்மை கொண்ட இனமாக இருந்த ஒரு பெரும் நாகரிக இனம் காலத்தின் கொடுமையால் 10 கோடி அளவில் இருந்தாலும் இறையாண்மை இல்லாமல் சபிக்கப்பட்ட ஒரு இனம். அந்த இனத்திற்கு ஒரு இறையாண்மை கொண்ட சிறிய தேசம் அமைப்பதற்காக இன்னுயிரை ஈகம் செய்த பல்லாயிரம் போராளிகள், பொதுமக்களினுடைய தியாக குறியீட்டு உயரம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன். தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் காத்து கொண்டிருக்கலாம். தன் குடும்பத்தில் உள்ளவர்களை, உறவுகளை காத்து பாதுகாப்பாக நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அவர் செய்திருக்கலாம். செய்யவில்லை. அவருடைய மூத்த மகன் கடைசி வரை களத்தில் நின்று வீரமரணம் அடைந்தார். ஒரு பாலகனாக என்றால் ஒரு சிறு பிள்ளையாக இருந்த பாலச்சந்திரன், உங்களுக்கு தெரியும், நினைத்து பார்க்க முடியாத கொடுமை செயலாக படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய ஆசை மகள் துவாரகா, அது முன்னதாகவே சிங்கள படைகளுக்கு எதிரான எதிர்போராட்ட சமரில் தன் பெரும் வயிறை இழந்து அந்த காயங்களோடும் கடைசி வரை நின்று களமாடி வீரமரணம். ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய தியாகம். எனக்கு கிடைக்கிற தரவுகளின்படி அந்நியர்களிடம் ஒருவேளை தற்செயலாக சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தன் மனைவிக்கு தான் செய்த கடைசி அன்பாக மனைவியை தானே சுட்டுக் கொண்டதாகத்தான் செய்திகள். அப்படிப்பட்ட ஒரு வீரன் என்பது நீங்கள் தமிழ் வரலாற்றில் நமக்கு ராஜேந்திர சோழனுக்கு பிறகு கிடைத்த பெரும் வீரன். அந்த மேதகு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை வணக்கம் செய்வது, அவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது. அந்த அடிப்படையில் இந்த அமைப்பினர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சியை நான் தமிழ் இனத்தின் சார்பில் அளவற்ற நன்றி உணர்வுடன் போற்றுகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த அறிவிப்புக்கு பின்னால் பல கேள்விகளும் இருக்கு. ஏன் திடீர்னு இப்ப அறிவிக்கிறாங்க? இந்த அமைப்பினுடைய நம்பகத்தன்மையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நிறைய அறிவிப்புகள் வருது, அப்படி நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதே அவர்கள் மீதான நம்பகத்தன்மை தான். அதற்கு ஒரு துணிவு வேண்டும். காரணம், பொய்யர்களும் போலிகளும் ஒருவேளை அவர்கள் முன்னதாக நல்லவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிறகு பலர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இலங்கை, இந்திய, வெளிநாட்டு உளவு அமைப்புகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். இந்த உளவு அமைப்புகளுக்கு இருந்த ஒரே பெரிய அழித்து முடித்தாயிற்று. அவர்களுக்கு இருந்த அடுத்த கவலை என்பதும் உத்தி என்பதும் எவ்வகையிலும்
மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய நினைவை சுற்றி ஒரு பெரிய எழுச்சி நிகழ்ந்து விடக்கூடாது. இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய நினைவை எப்படி அவர்கள் காயடித்தார்கள் இல்லையா? ஒரு மாபெரும் வீரர் அவர். அவர் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு சென்று பிரித்தானிய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக பெரும் படையணியை திரட்டியவர். அவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விவாதத்திலேயே ஏறக்குறைய 75-80 ஆண்டுகள் கடந்து போயிற்று. அவருடைய நினைவை சுமந்த ஃபார்வர்ட் பிளாக் போன்ற சிறிய கட்சிகள் கூட, அமைப்புகள் கூட இன்று பலவீனமாகி விட்டன. இன்னைக்கு கதையாடல்களில் அவர் இல்லை. அதே போலத்தான் மேதகுவினுடைய ஈழத்தமிழ் விடுதலை போராட்டம். ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படவில்லை. மீண்டும் ஒரு அரசியல் தீர்வை பற்றி பேசுகின்ற அளவுக்கான உரையாடல்கள் கூட நிகழவில்லை. இதையெல்லாம் நடத்தியது தலைவர் இருக்கிறார் வருவார், தலைவர் இருக்கிறார் வருவார் என்று தெரிந்தே, அவர் இல்லை என்று தெரிந்தே செய்த ஒரு பெரும் மோசடி கும்பல் உளவுத்துறைகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் தான். அவர்களில் பலர் விடுதலை போராட்டத்தோடு இணைந்திருந்தவர்கள் தான். இவர்கள் தான் அதற்கு காரணம். இன்னொரு தரப்பினர் இவர்கள் துரோகிகள் என்றால், துரோகிகளை விட மோசமான மூடர்கள். அந்த மூடர்கள் என்பது ஒரு ஒட்டுமொத்த உளவியல் பிறழ்ச்சி என்று கூட சொல்லலாம். நடந்துவிட்ட அந்த அதிர்ச்சி பின்னடைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் உளவியல் நம்மையே கண்களை மூடி நாம் அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்க முடியாம இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன், இப்படி ஒரு தங்களுக்கு தாங்களே ஒரு பொய்யை சூடிக்கொண்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒரு வகையான ஒரு திரைப்படம் பார்ப்பதை போல அல்லது ஒரு மது அருந்துவது போல ஒரு போலி போதைக்குள் தங்களுக்குள் ஆக்கி கொண்ட ஒரு பெரும் கூட்டம். என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில்? எதிரிகள் வென்றார்கள், நாம் மீண்டும் தோற்றோம், தொடர்ந்து தோற்று வருகிறோம். ஏதாவது ஒரு வலுவான குரல், நான் மீண்டும் ஆயுத போராட்டம் வர வேண்டும் என்று விரும்புகிறவனே அல்ல, வரவே கூடாது என்று நான் நினைக்கிறேன். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு நியாயமான அரசியல் தீர்வை கேட்கின்ற எல்லா தார்மீகமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அது இன்று இருக்கிற சிங்கள இலங்கை அரசமைப்பிடம் மட்டுமல்ல கேட்க வேண்டும். எம்மை அழித்தொழிப்பதற்கு துணையாக நின்ற புதுடில்லியிடம் கேட்க வேண்டும். எம்மை அழித்தொழிப்பதற்கு துணையாக நின்ற ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்க வேண்டும். எம்மை அழித்தொழிப்பதற்கு துணையாக நின்ற அமெரிக்காவிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்பதால் ஒன்றும் அவர்கள் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. ஆனால் கேட்பதற்கான ஒரு அடிப்படைகளையோ கேட்பதற்கான வலுவையோ நாம் உருவாக்காமல் போனதற்கு காரணம், ஒரு குறைந்தபட்ச நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டு தலைமையனும் வரவில்லை. அந்த தலைமையும் அந்த ஆற்றலும் மேதகு அவர்களினுடைய நினைவை சுற்றி 2010ஆம் ஆண்டிலிருந்தே கட்டியெழுப்பப்பட்டிருந்தால் இன்று அது பெரும் எழுச்சியாக இருந்திருக்கும். இந்த அழித்தவர்கள் கூட ஏதாவது ஒரு அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாளைக்கு இது ஒரு தொந்தரவாக நமக்கு வந்து நிற்கும் என்று நினைத்திருப்பார்கள். அப்படி வந்துவிடக்கூடாது என்று எதிரிகள் விரித்த வலையில் சிலர் துரோகிகளாக விழுந்தார்கள். சிலர் இந்த உளவியல் பிறழ்ச்சி, மேதகு இல்லை என்கின்ற அந்த யதார்த்தத்தையும் மீண்டும் அவர் வரமாட்டார் என்கின்ற அந்த உண்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் என்கின்ற ஒரு ஒரு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் மிகவும் மிகவும் ஆபத்தான, அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துகின்ற ஒரு உளவியலை முன்வைத்து நாம் பலவீனப்பட்டோம். எனவேதான் காலம் கடந்தேனும் செய்யப்படுகிற முன்னெடுக்கப்படுகிற இந்த இதழ் யார் செய்தாலும் இப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்துக்கிறார்கள் என்பதே என்னை பொறுத்தவரையில் நான் அவர்களை நம்புகிறேன். அவர் யாரு, எங்கிருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. ஆனால் துணிச்சலாக வந்து சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுவே போதும் அவர்களை நம்புவதற்கு. முன்பு நம்ம எடுத்த காணொலிகள்ல நீங்க குறிப்பிட்டீங்க, இப்ப பிரபாகரன் இருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் விடுதலை புலிகள், அதற்கு பின்னால் இருந்த அந்த நிதி வளம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இஷ்யூலாம் சார்ட் அவுட் ஆயிட்டா இந்த அறிவுக்கு? இல்ல, அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கும்னு நினைக்கல. இந்த முயற்சியை யார் செய்திருக்க கூடும் என்றால், பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து ஏதேனும் ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்து காத்திருந்து ஒன்றும் நடக்காததை பார்த்து மன வலி கொண்டு, மன உளைச்சல் கொண்டு, சரி நாமேனும் ஏதாவது செய்து பார்ப்போமே என்று இந்த போராட்டத்தோடு ஏதோ ஒரு வகையில் இணைந்திருந்த நல்லவர்களால் தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கும். கொள்ளையர்கள் கொடுத்து போய் நன்றாகத்தான் வளர்ந்திருப்பார்கள். அதான் சொல்றோம் இல்லைங்களா,
எனக்கே தெரியாது. அதாவது கடைசி ஒரு இருக்கு, நீங்கள் அந்த விடுதலை போராட்டத்தை தெரிந்தவர்களுக்கு உளவு பிரிவை தெரியும், புட்டமானை தெரியும், உலக அளவிலான கொள்வனவுகள், லாஜிஸ்டிக்ஸ், இது வந்து கேபி டிபார்ட்மெண்ட்டு, நெடியவன் அப்படின்னு தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே வந்து ஒரு முதலீட்டு பிரிவு இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. அது தலைவருக்கும் மிக தனிப்பட்ட முறையில் நெருக்கமான ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும். அந்த கும்பல் என்று நன்றாக குடித்து விட்டது. அந்த முதலீடுகள், உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தாலே அந்த மக்கள் இன்றைக்கு செழிப்பாக வளர்ந்திருப்பாங்க, வடகிழக்கு செழுமையாக இருந்திருக்கும். இது நடப்பதுதான். விடுதலை போராட்டங்கள் தோற்று போகிற போது இப்படிப்பட்ட மாஃபியா கும்பல்கள் உருவாவது இயல்புதான், ஒன்று செய்ய முடியாது. அதை கடந்துதான் நாம் அடுத்த கட்டத்திற்கான அரசியலை கட்டி எழுப்பி இருக்க வேண்டும். அதில் தவறிவிட்டோம். இப்போது ஒன்றுமில்லாத ஒரு சுழியம் பூஜ்ய புள்ளியிலிருந்து மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சியை உண்மையிலேயே உலகத் தமிழர்கள் போற்றி வரவேற்க வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். இந்த முயற்சியை குறித்து நீங்க தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கீங்க. இந்த முயற்சி, அதாவது பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிற இந்த செய்தியுடைய அடர்த்தி இருக்குல்ல ஃபாதர், அது தமிழினத்திற்கு எவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு மனசுல எல்லாருக்கும் தெரியும். இந்த மோசடி கும்பல், வடிகட்டின முட்டாள் கும்பல், இந்த ரெண்டும் தான். மோசடி கும்பல் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த முயற்சியை எடுக்கிறவர்கள் மீது சேறு பூச வருகிறார் அல்லவா, ஒரு கூட்டம் வரும். இது அப்பட்டமான மோசடி கும்பல். நீங்க எழுதி ஒட்டலாம். யார் யாரெல்லாம் இப்போ இதுலேயே பின்னூட்டத்தில் வந்து துரோகி இதுன்னு சொல்றாங்களோ, இவனுங்க எல்லாம் வந்து வடி கட்டின கடைந்தெடுக்கப்பட்ட துரோகிகள். இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன், இன்னொரு கும்பல். இங்கேயும் பதிவு வரும். அது உண்மைதான். ஆனால் இது பொறுப்பற்ற முட்டாள் கூட்டம். ஒரு இனத்திற்கான விடுதலையை, அரசியலை முன்னெடுப்பது என்பது உள்ள தைரியம் வேண்டும். கீழே நீங்கள் குண்டடிபட்டு விழுந்தாலும் ரத்தம் வடிந்து முடிகிற வரை யாவது எழுந்து நிற்க முயல்கிற அந்த துணிவு உங்களுக்கு வேண்டும். உங்கள் நெஞ்சில் குத்திய வேலை பிடுங்கி கொண்டு எவ்வளவு நீங்கள் தொடர்ந்து போரிட முடியுமோ போரிட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு போராளி. இப்படி வந்து அதான் நான் அவரை நேர்காணல், தேசிய தலைவர் நேர்காணல் செய்த பொழுது, உங்களை கடவுள் நிலைக்கு கொண்டு சென்று வைத்திருக்கிறார்களே தமிழர்கள், அதை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அதுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம்னா, நீங்களும் காலை நித்திரை கொண்டு தான் ஆக வேண்டும், நீங்களும் மனிதர்களைப் போல் உணவு கொண்டு தான் ஆக வேண்டும், உங்களுக்கும் பல்லு வலி வரும், உங்களுக்கும் தலைவலி வரும், உங்களுக்கும் எல்லாம் மனிதர் தானே உங்களே. ஆனால் கடவுள் போல மக்கள் பார்க்கிறார்களே என்று சொன்னபோது அவர் சொன்னது பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்கட தமிழ் சனத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பாரு, தாங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை எல்லாம் இப்படி யாருக்கு மேலேயாவது தோல்லையும் தலையிலையும் ஏற்றி வச்சு கொண்டு அவங்கள கடவுள் போல ஒரு இடத்துல வச்சு போட்டு தங்கள் கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தமிழனும் தான் ஒரு தமிழன் என்பதை உணர்ந்து தமிழனாக செய்ய வேண்டிய பொது கடப்பாடுகளை செய்தானேயானால் நான் ஒரு தலைவனாகவே தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய தலைவர் அவர் இல்லையா? அது மீண்டும் சொல்ல, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால தான் இன்னைக்கு யாராவது தெளிவா நீங்க சொல்லலாம், இந்த நன்முயற்சிக்கு வரலாற்று காலம் மிக கடந்த இந்த நன்முயற்சிக்கு எதிராக சேருவாசி பூச வருகிறவர்கள் அகுமார்க் துரோகிகள் என்று எழுதி வையுங்கள். இருந்தால் இறைவன், இருந்தால் தலைவன், இறந்தால் தலைவன் என்று சொல்லுகிறவர்கள் வடிகட்டின பொறுப்பற்ற முட்டாள்கள் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இங்கே நம் தமிழ்நாட்டிலும் தேசிய தலைவரனுடைய அந்த தியாகங்களின் பெயரால் இங்கு தேர்தல் அரசியலுக்கு வந்த ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, இவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கும். இவங்க எல்லாம் அன்னைக்கே வந்து இந்த நினைவெழுச்சியை இங்கு கட்டி எழுப்பி இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே விடுதலை போராட்டத்தினுடைய நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். இவர்களும் என்ன செய்ய போகிறார்? இவர்கள் ஒன்றும் வடிகட்டின முட்டாள்கள் அல்ல. இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து ஒரு உண்மையை சொல்லாமல் கடந்து போகிறார்கள் என்றால் அவர் துரோகிகளாகத்தான் இருக்க முடியும். குறிப்பா இதுல வந்து ஈழ விடுதலை போரில் மிக முக்கிய பங்காற்றிய பழநெடுமாறன் போன்றவர்கள், குறிப்பா நம்முடைய நேர்காணல்லையே திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் எல்லாம் ஜெர்மனில இருக்கிறார், ஆஸ்திரேலியால இருக்கிறார். இப்ப இவங்க கூற்றுக்கெல்லாம் இது வந்து ஒரு மறுப்பு சொல்ற செய்தியா நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். மிகப்பெரிய மனிதர்கள் என்பதால் நான் அவர்கள் மீது தனிப்பட்ட வசை வைக்கக்கூடாது. ஆனால் என்ன விமர்சனங்களை வைத்தேனோ அது அவர்களுக்கும் பொருந்தும். கண்டிப்பா ஃபாதர். இப்ப இந்த முயற்சிக்கு பின்னால் மீண்டும் ஒரு அமைப்பாக திரள்ற வாய்ப்பு இருக்கா ஃபாதர்? அது காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். நீங்கள்
உலக ஒழுங்கு எப்படி இருக்கிறது, யார் இதில் உண்மையிலேயே தலைமையேற்று நடத்தப் போகிறார்கள், அவர்களுக்குள் எப்படி புரிதல் இருக்கிறது, புதிய தலைமுறையை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்களா, இல்லை பழைய அந்த நினைவுகளின் அடிப்படையிலேயே எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று உரிமை கோரப் போகிறார்களா? இது ரொம்ப முக்கியமானது. இப்போ எனக்கு வயது 60 ஆகிறது. நான் இந்த போராட்டத்திற்காக பல இழப்புகளை சந்தித்திருக்கிறேன், ஒன்றிரண்டு அல்ல. இன்றும் பல நாடுகளில் ஒரு பயங்கரவாத சாயலோடு தான் நான் பார்க்கப்படுகிறேன். பல நாடுகளுக்கு நான் பயணப்பட முடியாது. இன்னும் பல இழப்புகள். ஆனால் அதே போல சிதறுண்ட எத்தனையோ 4600க்கு மேலான குடும்பங்களை ஒரு வானொலியை பயன்படுத்தி நான் இணைத்து வைத்திருக்கிறேன். 1.5 ஆண்டு காலம் உணவு மருந்து பொருட்கள் கூட இல்லாமல் வன்னிப்பரப்பில் அந்த மக்கள் திரையிடப்பட்டு தகர்க்கப்பட்ட போது ஒற்றை குரலாக உலகெல்லாம் சென்று தமிழர் புனர்வாழ்வு கழகத்திற்கு துணை நின்று 1.5 ஆண்டுகள் 25,000 வன்னி பகுதியினுடைய குழந்தைகளுக்கு உணவு இட்டிருக்கிறோம், பசிப்பிணி ஆற்றி இருக்கிறோம். இன்று இங்கு வந்து இந்த துரோக பதிவுகளை போடுகிறவர்கள் கூட ஒருவேளை அந்த உணவை உண்டு தங்களை காப்பாற்றி கொண்டவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவும் செய்த இதுக்கு மேல எவ்வளவோ செய்திருக்கிறோம். இதெல்லாம் இன்று இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. புதிய ஒரு தலைமுறை வந்துவிட்டது. அவர்களிடம் போய் நான் இதெல்லாம் அப்படின்னு அப்படி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்யணும்? அவர்களை நாம் தலைவர்களாக்க வேண்டும், அவர்களை முன்னணியில் நிறுத்த வேண்டும். நாம் பின்னணியில் நின்று நமது எல்லைகள் நமக்கு தெரிய வேண்டும். ஸோ இந்த புதிதாக வந்திருக்கிறவர்கள் நாங்கள் தான் குரல், நாங்கள் தான் அதிகாரம், நாங்கள் தான் தலைமை அப்படிங்கிற கோதால இவங்க வந்தாங்கன்னா இவங்களும் தோத்து போயிடுவாங்க. நாங்கள் கடையர்களிலும் கடையவர்கள், பணி செய்கிறவர்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறவர்கள், சர்வன்ட் ஆஃப் தி சர்விங் பீப்புள். எங்கள் அரசியலுக்காக எங்கள் வளர்ச்சிக்காக முன்னிற்கிறவர்களுக்கு வேலை செய்யவும் பணி செய்யவும் நாங்கள் பின்னால் நிற்கிறோம். ஆனால் 24 மணி நேரம் நாங்கள் உழைப்போம். இந்த பணிவு, இந்த அகப்பணிவு இருந்தால் இவர்கள் வெல்வார்கள். இல்லை இப்போ நினைவெழுச்சிக்கு ஒரு 5000 பேர் வருவாங்க, அடுத்த நினைவெழுச்சிக்கு ஒருவேளை ஒரு 25,000 பேர் வருவாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு வந்து அதிகார கோதா வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு எழுதி வச்சிடறேன், இது விளங்காது. இந்த கூட்டத்தால் தலைமை தர முடியாது. எப்படி களத்தில் நின்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்வதற்கு தமிழ் தேசியம் என்கின்ற கனவிற்காக நின்றார்களோ, அதே போல தங்களுடைய ஈகோ, தங்களினுடைய ஸ்டேட்டஸ், தங்களினுடைய தலைமை இதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு வாழ்கின்ற காலம் வரை தமிழ் தேசியத்திற்கு பணி செய்வது மட்டும்தான் எங்கள் வேலை என்று இந்த குழுவினர் வேலை செய்தார்கள் என்றால் அது அடுத்தடுத்து படிப்படியாக முன் செல்லும். இப்போ ஒரு ஈழ அரசியலுக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கின ஒரு முதல் படியா அதை பார்க்கலாம். அதாவது அரசியலை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளாகும். படிப்படியாக மீண்டும் சொல்கிறேன், இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் விடுதலை போராட்ட இயக்கத்தோடு தான் இணைத்து பார்க்கப்படுவார்கள். உலக ஒரு கொள்கை என்பது ஈழத்தமிழ் மக்கள் மீது பரிவோடு இருக்க வேண்டும், ஆனால் விடுதலை போராட்டம் எந்த வகையிலும் மீண்டு வந்துவிடக்கூடாது என்பதாக இருக்கிறது. இந்த அடிப்படையை புரிந்து, அதனால் தான் சொன்னேன், புதிய தலைமுறையை ஊக்கப்படுத்தி முன்னால கொண்டு வாங்க. அந்த நாட்டினுடைய மொழியை அந்த மக்களோடு, அந்த மக்களுக்கு புரியும் வகையில், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தால் நீங்கள் சொல்கிற அந்த புதிய தலைமை உருவாகும். இல்லை என்றால் திரும்பவும் கூட்டங்கள் நடக்கும், கோயில்கள் கட்டப்படும், நிதி திரட்டுதல்கள் நடக்கும். தலைவர் இருந்த போதாவது ஒரு கட்டளை தலைமை இருந்தது. நீங்கள் வளர்ச்சி காண்கின்ற போது கட்டளை தலைமை எங்கெல்லாம் உருவாக்க முடியாது. நீங்கள் இனிமேல் உலக நாடுகளில் சண்டை சச்சரவு தெருவு பிரச்சனை இப்படியெல்லாம் வந்தால் உலகம் உங்களை நசுக்கிவிடும். எவ்வளவு அறிவுபூர்வமாகவும் பக்குவமாகவும் பண்பாகவும் தொலைநோக்கோடும் இவர்கள் தங்களை நடத்தி கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இதனுடைய அடுத்த கட்டத்தை நாம் கணிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.